வணக்கம், நான் உங்கள் அட்வொகேட் அகிலா பரமேஸ்வரன். இன்னைக்கு கிளைண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை கிளியர் பண்ணலாம். மேடம், என்னோட ப்ராப்பர்ட்டி நான் அடமானம் வச்சிருந்தேன். என்னோட சொந்த யூஸ்காண்டி அந்த அடமானம் வச்சிருந்த ப்ராப்பர்ட்டி இப்போ என்னால் வட்டி கட்ட முடியாதனால நான் இப்போ சேல் பண்ணலாம் ஒரு முடிவு எடுத்தேன். சேல் பண்ணும்போது நான் சேல் பண்ணுறவங்களும் ஓகேன்ட்டாங்க, அந்த நான் அடமானம் வச்சவங்களும் ஓகேன்ட்டாங்க. நான் அதை ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது ரிஜிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, என்ஓசி வாங்கினதுக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வேறு ஏதாவது சட்டப்படி ரெமெடி எதுவும் இருக்கா மேடம்? சட்டப்படி இந்த ஒரு வழக்கிற்கு ஒரு தீர்வு இருக்குது. இப்போ போன மந்த் கூட நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடத்திருக்காங்க. அந்த வழக்கோட தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அடைமானம் வைக்கப்பட்ட மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு என்ஓசி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரிஜிஸ்ட்ரார் பதிவு செஞ்சு கொடுக்கணும், அது அவரோட மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போன மந்த் நடந்த அந்த கேஸோட ஜட்மெண்ட் அது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அடமானம் வச்சுருக்கீங்க, அதை மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டியை விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது ரிஜிஸ்டர் பதிவு செய்யணும் அவசியமா? கண்டிப்பா பதிவு செய்யணும். பதிவு செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம உயர்நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனுவை தாக்கல் செஞ்சு ஒரு 15 நாட்களுக்குள்ள உங்களுடைய தீர்வை பெற்றுக்கொள்ளலாம்.